இவர் பேர் சௌரி. இவர் பெரும்பாலும் எடுத்துகிட்டு வர்றது தயிர் சாதம் தான். ஆனால் இவர் சாப்பிட போகிற தட்டை நீங்களே பாருங்கள். எடுத்துகிட்டு வருது குருவி சோறு, அதில் காணுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும். இருக்கிறத வச்சு சாப்பிடுங்கம்மா. மச்சான் பசிக்குது, வெறியா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலாம். ஆமாம், நீ என்ன சாப்பாடு போடுவேன், ஒரு பில்லியனை பே பண்ணப்ப நான் வரலப்பா. இவர் தான் மிஸ்டர் விஜய். ஃபுட் நாட்டிசம் பண்ணுறதுல கில்லாடி. ஃபுட் நாட்டிசம்னா என்னன்னு கேட்குறீங்களா? நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மசிய மாட்டாங்க. சரி, இப்படி திரும்பி உட்கார். சொல்கிறா. டேய், உன்னை சாப்பிட எதுவும் கூட மாட்டா, திரும்பி உட்கார்றா. சொல்கிறா. பழம்பூரினா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னது பழம்பூரியா? அப்படின்னா கேரளாலே இதுதான் செம்ம டிஷ்ஷு. நேந்திர பழம் இருக்குல்ல, அது அப்படியே பொறுமையாக ஸ்லைஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸ்லைஸ் பண்ணது ரொம்ப பழுத்தும் இருக்காது, காயாகவும் இருக்காது. அப்படியே பாதி சைஸில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த அவியில் அப்படியே அழகாக தூவி விடுவாங்க. அதோடு விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. அது மேலே அப்படியே காற்றுல அழகாக சர்க்கரையை அள்ளி தூவி விட்டு அது மேலே இன்னொரு நேந்திர பழம் பீஸை எடுத்து அப்படியே எடுத்து வச்சு அப்படியே அதை எடுத்து அந்த மாவில் அப்படியே ஒரு வாட்டி இப்படி ஒரு வாட்டி போட்டு அந்த கொதிக்கிற எண்ணெயில் அப்படியே போட்டு அப்படியே பொன்னரமாக சூடாக எடுத்து தட்டில் வைப்பாங்க. வச்சது அப்படியே வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போதே வாயில் எச்ச ஊறும். வேற லெவலில் இருக்கும். அது இப்போ சென்னையிலே கிடைக்குது. அப்படியா? போகலாமா? வா போகலாம். ஆனால் பில்லு நீ தான் பே பண்ணணும். ஓகே. இவரை பற்றி பிக் பாஸே சொல்லுவார். காலை 9 மணி. மதியம் 2:35. ஆப்புக்கும் லாப்புக்கும். ஏன்னா இவர் வெறும் அரவிந்த் இல்லை. மாலை 6:55. அரவிந்த், சொல்லுமா. இன்னைக்கு லஞ்ச் மில்லட்ல பண்ணியிருக்கேன். அது டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது. மிச்சம் வைக்காம சாப்பிட்டு எப்போதும் போல பாக்ஸ் அப்படியே தூக்கிட்டு வராத. சாப்பிட்றேன். பாய். ஹலோ மச்சான், சொல்லு மச்சான். மச்சான், சூப்பரான ஒரு பிரியாணி சென்டர் பார்த்துருக்குறேன்டா. எங்கே மச்சான்? பக்கத்தில் தான். சோஸ் எப்பட்றா? நானே டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். பக்கா சோஸு. பிரியாணி நல்லா இருந்தால் சொல்லு, இருக்கிற வேலையை விட்டு உடனே வரும். அப்போ நீ அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். கிளம்பி வா. ஐ ஆம் வெயிட்டிங்.
வாங்க. அரவிந்த், அரவிந்த் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? டெய்லி நான் உனக்காக தான் சமைச்சிட்டு இருக்கேன். இவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியுமாடி உனக்கு? அரவிந்த், நான் எதுக்கு இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கேன் ஏதாவது புரியுதா உனக்கு? நீ டயபெட்டிக் பேஷண்ட். உங்கள் ஹெல்த்துக்காக தான் நான் இவ்வளவும் பேசிட்டு இருக்கேன். சரிம்மா, இனிமேல் கரெக்டாக சாப்பிட்றேம்மா. குட் ஈவினிங் டீம். இன்றைக்கி நம்ம பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ பூர்ணிமா கேக் கட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு நம்ம பர்த்டே சாங் பண்ணலாமா? ஓகே கைஸ், ரெடி? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு பூர்ணிமா, ஹாப்பி பர்த்டே டு யூ, மே காட் bless you. ஒரு பீஸு தான்டா எடுத்தேன். இவனுக்கு பொறுக்காதே. உனக்கு என்னடா, நீ எடுத்துப்ப. ஒன் சைட் லவ்வுக்கே சரகெல்லாம் வாங்கி கொடுக்குறான். மச்சான், ட்ரீட்ன்ற பேரில் 100 ரூபா பாட்டிலாம் வாங்கி தராத மச்சான். உடம்புக்கு குடிக்கிறது ஓசி, இதில் காஸ்ட்லியா? இதுதான் நிஜமிதுதான் உலகினிலே யார் வெல்லுவா, யார் வெல்லுவா. மச்சி, ட்ரீட்டுக்கு தேங்க்ஸ் மச்சான். மச்சான், நான் வைக்கிறேன் மச்சான் பெரிய ட்ரீட்டு. லைஃப்லாம் நல்லா செட்டில் ஆகுது மச்சான். மச்சான், குச்சா அத்தை அரவிந்த் ட்ரீட்ல தான் முடிகிறோம். ஆமா மச்சி, ஆமா மச்சி, ஆமா மச்சி. என்ஜாய் ஏய், பாத்திரா 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 பாத்திரா. போடா 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 டேய். போடா ஏய், போடா ஏய். போடா. கீழே வர, கீழே வர, கீழே வர. டேய், என்ன யாராவது தூங்குடா. டேய், என்ன தூங்குடா? தூங்குடா. மச்சான், வாடா, வாடா மச்சான், தூக்குடா, தூக்குடா, தூக்குடா. எப்படியோடா வீட்டில் போட்டு என்ன சேர்த்துருங்கடா. ஆத்தா வையுண்டா. சிந்திக்கிட்டலாம் அடிக்க முடியாது மச்சான். நல்ல கேம் தான். டேய், ஃபோன் அடிக்குது பாரா. போயிடு. ஏய், நீ போயிடுறா. போடா ஒன்றும் போடா. சாவடிக்கும். ஹலோ, சொல்லுமா. என்ன என்னாச்சு? டேய், எப்போ? எந்த ஹாஸ்பிட்டலுமா? சரி சரி சரி, வரமா 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 வரமா. என்னடா? எமர்ஜென்சிடா, கிளம்பு கிளம்பு.
என்னாச்சுமா? தெரியல, திடீர்னு பெயினாக இருக்குன்னு சொன்னார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆகிட்டாரு. அப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். டாக்டர் என்ன சொன்னார்? இல்லை, இன்னும் டாக்டர் எதுவும் சொல்லலை. நீங்கள் அவருக்கு என்ன வேணும்? நான் அவரோட ஒய்ஃப் டாக்டர். இதுக்கு முன்னாடி அவருக்கு பெயின் வந்திருக்கா? அப்படி எதுவும் சொன்னதில்லை. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஹார்ட் அட்டாக்கா? ரொம்ப சிவியராக இருக்குது. ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். வெளியில் வெயிட் பண்ணுங்கள். எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் தெரியுமா? வெளியில் போகாதீங்க, வெளில போய் சாப்பிடாதீங்க, டைமுக்கு வீட்டுக்கு வாங்க, டைமுக்கு தூங்குங்க, எல்லாமே சொல்லிட்டேன். எதுவுமே கேட்கல. ஃபுல் டைம் வேலை வேலை வேலை. எப்போ பார்த்தாலும் வேலையை கட்டிக்கிட்டே அழுதாரு. கடைசியில் அவரை ஹெல்த்து கூட அவர் பார்த்துக்கவே இல்லை. எங்களை பார்த்துக்கல. குழந்தைகிட்ட இது வரைக்கும் அவர் பேசினது கூட இல்லைங்க. ஒரு டைம் கூட விளையாடினது கூட இல்லை. ஏன் உங்களுக்கு தெரியாது? அவங்க கூட தானே சுற்றிட்டு இருக்காரு. எப்பவும் வீட்டுக்கு அன்டைமில் வராரு. சாப்பாடு கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுக்குறாரு, அது கூட சாப்பிடாம திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ என்ன என் குழந்தை எங்க நிக்க வச்சிருக்காரு பாருங்க. இப்போ அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்ன பண்ணுவேன்? எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அழாதீங்கம்மா, ஒன்றாகாது. விஜய் சா விஜய் அவனுக்கு நேத்து எதுவுமே தான்டா ஆகாதுடா. சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் எல்லாமே ஆகாதுடா. சரியாயிடும்னு. இப்போ இப்படி ஆச்சுடா. விடு மாமா, சொன்னா கேளுடா. அல்லாதடா, அவனுக்கு எதுவும் இல்லடா. சொன்னா கேளுடா. இதுக்கு தாண்டா அவங்க எல்லாரையும் வான் பண்ணுறது. நேரங்காலம் தெரியாமல் வேலை செய்கிறது, கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிட்றது, யாருக்காக உழைக்கிறோம்னே தெரியாமல், ஃபேமிலியும் பார்க்காம ஹெல்த்தையும் பார்த்துக்காம என்ன வாழ்க்கடா வாழுறீங்க எல்லாரும். சரி வா விஜய், ஒன்றும் இல்லை, அவனுக்கு எதுவும் ஆகாது, ஃபீல் பண்ணாத, வா போகலாம். இன்றைய காலகட்டத்தில் அரவிந்தை போல் பல இளைஞர்கள் NCD என்னும் நான் கம்யூனிக்கல் டிசீஸால் பாதிக்கப்படுகின்றனர். இது முக்கிய காரணம் அவர்களின் வாழ்க்கை முறையே. இந்தியாவில் ஏற்படும் 69% இறப்புகள் NCDயால் ஏற்படுகிறது என்று ஆய்வு முடிவுகள் நமக்கு தெரிய வருகிறது. NCD பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள உங்கள் குடும்பத்தினருடன் உங்களுக்காகவும் உங்கள் ஆரோக்கியத்திற்காகவும் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் வாழ்க்கை முறையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள்.